குட் ஈவினிங். வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. சாரி, இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து இன்றைக்கி மார்க்கெட்டோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். அடுத்து ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் செக் பண்ணிடலாம். ஒரு நிமிஷங்க. ஓகே ஓகே இன்றைக்கி மார்க்கெட்டும் வழக்கம் போல் ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான். லோயர் லோ ஃபார்மேஷன்லேயே இருக்குது மார்க்கெட்டு. ஓகே, அதே ரேஞ்சு தான், வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் பேசுகிறதுக்கெலாம் இல்லை. டெலகிராமில் வந்து லெவல்ஸ் வந்து அப்டேட்டில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. 23,830 டவுன் சைட் அப்படின்றத கொடுத்துருந்துருக்குறோம். ஏன் அப்சைடில் நம்ம வந்து சொல்கிறது இல்லை அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு காலையில் ஓகே அதாவது ஓப்பனிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்றதையும் பார்ப்போம். இப்போது 1 ஹவர் பேட்டர்ன் எல்லாமே வந்து நான் டெலகிராம், இன்ஸ்டாகிராம்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன். ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, காலையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த இது வந்து பிரேக் ஆகிடுச்சு. ஓகே, ஒரு கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச நேரத்திலே வந்து இந்த இடம் வந்து நமக்கு அதாவது நேத்தோட இந்த இடத்துல லாஸ்ட் கன்சல்டேஷன் முடிஞ்சிருந்துச்சு, கரெக்ட்டுங்களா? ஸோ அங்கேருந்து காலையிலே இது வந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிக்ஸாக் மாதிரியான ஒரு பேட்டர்னுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. இப்போது 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம வந்து மாற்றிடலாம். ஓகே, 1 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு வந்து மாற்றியாச்சு. கிட்டத்தட்ட ஓகே அந்த ரேஞ்சே தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. 24,200 23,800 இந்த லெவலுக்கு உள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. இதை ஏதாவது பிரேக் அவுட் பண்ணிட்டு வந்துச்சுன்னா கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கும் கீழெல்லாம் கேப் இருக்குது, நான் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் லெவல். நான் வந்து டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் எதுக்காக இப்போ மறுபடியும் சொல்கிறேன்னா, நிறைய பேர் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன். இது இவ்வளோ தூரம் போகுமா அப்படின்றது தெரியாது. எப்போ இந்த ரேஞ்சை வந்து ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுக்கணும். ஓகேங்களா? அதனால தான் நம்ம வந்து டெய்லி வந்து பார்க்கும்போது இப்போ 15 மினிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போதுமே டெய்லி வந்து பார்த்திங்கன்னா இப்படி லாஸ்ட் டே முடிஞ்சு, அதுக்கு அடுத்த நாள் இப்படி ஓப்பன் ஆகி இப்படி வந்துச்சு, திருப்பி இன்றைக்கி இப்படி ஓப்பன் ஆகி இப்படி முடிஞ்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டைரக்ஷன் ட்ரெண்ட் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, அப்போ இப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சாரிங்க இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள், ஒரு சப்போர்ட்டு திருப்பி கீழே வருது, திருப்பி மேலே போயிருக்கு, திருப்பி கீழே, கிட்டத்தட்ட ஒரு ட்ரிபிள் டாப் ஃபார்மேஷன். ஆல்மோஸ்ட் நான் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லலை, 800க்கு கீழே வந்தால் தான் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து அதோட லெவல் வரைக்குமே நமக்கு வந்து வந்துருச்சு. இப்போ இது இங்கேருந்து அகைன் சப்போர்ட் எடுக்குமா? ஓகே, அல்லது அப்படியே கீழே உடச்சிட்டு வருமா அப்படின்றது தான் பார்க்கணும். இஃப் இன்கேஸ் சப்போர்ட் எடுத்ததுன்னா 24,000 அப்படின்றது ஒரு மேஜரான ஒரு கிளியரான ரவுண்ட் அப் லெவல். ஓகேங்களா? ஸோ அதை டச் பண்ணிட்டு மார்க்கெட்டு கீழே வருதா அல்லது ஃபர்தராக பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போகுதான்றதான் இங்கே வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நமக்கு சென்டரில் அப்படின்னு பார்க்கும்போது ஓகேங்களா, அதாவது சென்டர் பாயிண்ட் மீன்ஸ் ஏதாவது ஒரு சப்போர்ட் எடுக்குதுங்க இன்றைக்கி அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது ஒரு டைரெக்ஷன் சப்போஸ் கொஞ்சம் மேலே போகிற மாதிரி தெரிஞ்சால் இதுதான் இதோட மேஜரான ஒரு பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். திரும்ப திரும்ப இந்த இடத்துக்குள்ளேயே தான் வந்து டச் பண்ணிட்டு வருது. ஓகேங்களா? ஸோ நான் பெரும்பாலும் எதிர்பார்க்குறது கீழே இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத. மற்றபடி இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த மாதமும் ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், 15ஆம் தேதி ஜூனுங்க, கீழே அந்த டேட் கூட பார்த்துக்கோங்க, பிளாக் கலரில் தெரியுதா? 15ஆம் தேதி ஜூன்லேருந்து 30ஆம் தேதி ஜூன் வரைக்கும் 15 நாளும் மார்க்கெட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்குது. அப்போ இந்த மாதமும் அதாவது அடுத்த மாதம் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, ஜூலை மாதம். திருப்பி என்ன டைரெக்ஷன் கொடுக்க போகிறாங்கன்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து வந்து 5 மினிட்ஸில் ஏதாவது ட்ரெண்ட் லைன் ஏதாவது பிரேக் அவுட் கொடுக்க போதா அப்படின்றதையும் இந்த மாதிரி ஏதாவது ட்ரெண்ட் லைன் போட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்குது. 23,800 மேஜர் லெவல். இது வந்து ஓவராலாக மார்க்கெட்டை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். ஏதாவது இன்பிட்வீனில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் லெவல்ஸ் தெரிஞ்சதுன்னா நான் டெலகிராம்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டியாவது ஒரு வகையில் இது பண்ணிடலாம். பேங்க் நிஃப்டியும் இன்றைக்கி ஃபுல் டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிக்ஸாக் பேட்டர்ன், அவ்வளோதான். அப்படியே மேலே போச்சு கீழே வந்துச்சு, மேலே போச்சு கீழே வந்துச்சு, ஆக மொத்தத்தில் அப்படியே தான் இருக்குது. வேறு எந்த ஒரு மாற்றமும் இதுலேயும் தெரியலை. டே சார்ட்டாக வந்து மாற்றிடலாம். டே சார்ட்டாக பார்க்கும்போதும் இதுவும் லோயர் லோ ஃபார்மேஷனில் இருக்குது. நேற்றே சொல்லிட்டேன், இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறத சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்குங்களா? பார்க்காதவங்க நேற்று வீடியோ போய் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 56,880 ஒரு சின்ன கேப் இருக்குது. அதை மேபி மார்க்கெட்டை டச் பண்ணால் வரும்னு சொல்ல வரலாம்னு தான் சொல்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இந்த இடத்த பொறுத்த மட்டும் கிளியரான ஒரு ஓவராலாக ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கு. ஸோ சஸ்டெயின் ஆகிற முக்கியமான பாயிண்டில் தான் இது வந்து நின்றுக்கிட்டு இருக்குது. ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன டைரெக்ஷனோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டக்குன்னு எடுக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. 15 மினிட்ஸ்ன்னு போடும்போது பெரிய லெவலில் அங்கே வந்து இன்றைக்கி வந்து மொமெண்ட் எதுவுமே இல்லை. ஸோ அப்சைடில் மேஜர் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 58,000 தான் தெரியுது. ஸோ 58,000 எதுவும் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் க்ளோஸ் வச்சதுன்னா மேபி எதுவும் அப்சைடில் பாசிபிள் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம்.
அது இல்லாத வரைக்கும் மேபி கொஞ்சம் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கேப்புன்னு சொன்னேன்ல, அது வந்து நல்லா சுருக்கி வச்சு பாருங்க. இந்த இடத்துல இருக்கும். டேட்டு 12 ஜூனில் இருக்கும். ஓகேங்களா? 56,850 அப்படின்னு ஒரு கோடு போட்டு வச்சுக்கோங்க. மேபி போட்டு வச்சுருப்பேன். போட்டு வச்சுருக்கிறேன்னா 830 அந்த கேப்புக்கு சர்க்கிள் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். இன்னைக்கு நிஃப்டியில், பேங்க் நிஃப்டியில் பெரிய அளவில் ட்ரேட் இல்லை. அதுதான் உண்மை. ஓகேங்களா? அடுத்து வந்து ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நான் 1, 2 ஸ்டாக் சொல்கிறேன். நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஓகே. அன்றைக்கி நம்ம ஒரு ஸ்டாக் சொல்லணும்ல, அந்த போஸ்ட்டில் கூட போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். சக்ஸாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அது கரெக்டாக ஆல்மோஸ்ட் சூப்பராக போய் டார்கெட்டை அருமையாக ரீச் பண்ணிடுச்சு. 2 நாள் தான். ஓகே. சூப்பரான ஒரு மொமெண்ட். இது வந்து மொமெண்டம் ட்ரேடு தான். சூப்பரான ஒரு ட்ரேடாக இருந்தது. இது முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். என்னோட அனாலிசிஸ் என்னவோ அதுக்குள்ளே வந்து அது வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டி ஸ்டாக்ஸுக்கு மெம்பர்ஷிப் அவைலபிளாக இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க மெம்பர்ஷிப் வீடியோ வரும். அதில் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற லெவலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்துட்டு ரீடெஸ்ட் பாயிண்டில் நிற்கிது. நீங்கள் இன்னும் ஒரு 1 or 2 days வெயிட் பண்ணுங்கள். திருப்பி 47 அப்படின்ற லெவலில் தாண்டுற பட்சத்தில் இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 58 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து சிஎல். ஓகேங்களா? கேப்ரி குளோபல்னு இருக்கும். ஓகே. இந்த ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் நல்லாவே வந்து மூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போயுமே இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு 250, 260 இந்த அளவுக்கு போகலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? மேபி ஒரு எஸ்எல் வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 214 பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். மஸ்ட்டாக எஸ்எல் வச்சுக்கோங்க. ஓகே. 250 வரைக்கும் மேபி போகலாம். அடுத்து வந்து கொச்சின் ஷிப்யார்டு. இதை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு இது இருந்தது. நீங்கள் 1 ஹவரில் போட்டு முடிஞ்சால் பாருங்கள். இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் 1 ஹவரில். ஓகே. ரிவர்ஸ் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். போகிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கான்னா, கொஞ்சம் சின்னதாக ஒரு ட்ரேட் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? எவ்வளோ தூரம்னா ஒரு 1650 வரைக்கும் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ ஃபர்தராக பிரேக் அவுட் இருந்ததுன்னா ஒரு 1650 அப்படின்ற லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. எஜுகேஷன் பர்பஸ். ஏன்னா மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு. அடுத்து வந்து பார்க் மெடி வேர்ல்டு. ரொம்ப ஸ்டாக்கே ஃபில்டர் ஆகலைங்க. அதுலேயே ரொம்ப டிலே ஆகுது. டெய்லி உட்காந்து தேடுறோம். பெரிய அளவில் ஃபில்டர் ஆக மாட்டேங்குது. ஓகே. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் இந்த மாதிரியான இருக்குது. ஸோ ஃபர்தர் பிரேக் அவுட் இருந்ததுன்னா ஒரு 330 அப்படின்ற லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஃபயர்கம் ஆர்கானிக்ஸ். ஓகே. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்தவட்டி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் மொமெண்ட் ஸ்டாக்கு தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்தர் பிரேக் அவுட் இருக்குமே ஆனால் இது வந்து ஒரு 770 வரைக்கும் போகலாம். அப்போ எஸ்எல் வந்து ஒரு 2 கேண்டில் 620 அந்த மாதிரி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ராகவ் ப்ரொடக்டிவிட்டி. இது ஆல்ரெடி மேலே போயிருச்சு. இப்போ நம்ம இந்த இதை தூக்கி இங்கே வைக்கலாம். ஓகேங்களா? வீக்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரவுண்ட் பாட்டம் மாதிரி இருக்கும். இது ஃபர்தராக மூவ் ஆச்சுன்னா ஒரு 1450 வரைக்கும் போகும். ஆனால் டைம் எடுக்கும். எஸ்எல் நீங்கள் வந்து ப்ராப்பராக வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ தான் மொத்தமே இருக்குது. வேறு பெரிய அளவில் ஃபில்டர் ஆகலை. ஓகேங்களா? அதே மாதிரி இன்றைக்கி டைட்டன் கொஞ்சம் நல்ல மொமெண்ட் இருந்துச்சு. மேபி மேலே மூவ் ஆச்சுன்னா ஒரு 460 அப்படின்ற லெவல் வரைக்கும் போகலாம். மற்றபடி பெரிய அளவில் ஸ்டாக் எதுவும் ஃபில்டர் ஆகலை. ஓகேங்களா? ஏன்னா எல்லா மார்க்கெட் வந்து அரைச்சிட்டே இருக்கிறதுனால பெரிய அளவில் மொமெண்ட் எதுவுமே இல்லை. நான் ஆல்மோஸ்ட் செக் பண்ணியிருக்கேன். ஓகே. பஜாஜ் ஃபின்சர்வு, இந்த பல்ராம் சின்லாம் 5% ஏறிருந்துச்சு. உள்ளே போய் பார்த்தா அந்த மாதிரி கன்சால்டேஷன் மோடில் இருக்குது. ஸோ ஃபர்தர் பிரேக் அவுட்டுக்காக நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் இது வந்து கொடுக்குது அப்படின்னா 620 வரைக்கும் எடுத்து போகலாம். ஓகேங்களா? ஸோ ஆனால் இழுத்து தான் போகுது. பெரிய அளவில் நல்ல ஒரு மொமெண்ட் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். கேன்ஃபின் ஹோம் 3%, 4% ஏறி இருக்குது. ஆனால் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பர் பிரேக் அவுட் இல்லை.
ஸோ இதுக்குள்ளலாம் நம்ம போய் மாட்டிக்க முடியாது, ட்ரேடும் எடுக்க முடியாது. கொஞ்சம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வெயிட் பண்ணலாம். 1 ஆர் 2 டேஸ் வெயிட் பண்ணலாம். மாதத்துக்கு 1 ஆர் 2 ஸ்டாக்ஸ் வந்து ஃபில்டர் ஆச்சுன்னா நமக்கு போதும் தானே. ஸோ அதில் ஏதாவது ஃபில்டர் ஆகுதா அப்படின்றத ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.